கிச்சன்லேருந்து பச்சை மொச்சை பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை மொச்சை பயிர் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 5-6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மொச்சை பயிர் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலா சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, சோம்பு பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம பொரியல் பண்ணுறதை பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பூண்டு தான் போடணும் தாளிக்கிறதுக்கு. பூண்டு போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்ல ஒரு வாசம் வருது. இதில் நம்ம வெங்காயம் சேர்த்து விட்ருவோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். நான் ஒரு 1/4 கிலோ மொச்சப்பயிறு தான் உரித்து எடுத்திருக்கேன் பயிறு. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. தக்காளி சேர்த்து விட்ருவோம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்க்குறேன். ரெண்டாவது நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துருவோம். பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்ருவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம மொச்சப்பயிறு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டு விட்டுறலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு வதக்கிடுவோம். மசாலாலாம் பச்சை வடை போட்டும். இப்போ மசாலா நல்லா பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், வதங்கி. இதில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுறலாம். இப்படியே மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கிண்டி விட்டுருவோம். நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பொரியல் சூப்பராக இருக்குது. பச்சை மொச்சை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து பச்சை மொச்சை பயிர் பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.